தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த விவகாரம் குறித்து நாம் தொடர்ந்து பேசுகிறோம். இந்த செய்தியில் நாம் இன்றைக்கு பேச போகிற மிக முக்கியமான செய்தி என்னென்னா, இதுவரை இவிஎம் எலக்ட்ரானிக்ஸ் வாட் மிஷின் இதன் மூலம்தான் இந்தியாவில் டேம்பரிங் செய்யப்படும். இதுவரை அது நிரூபணம் ஆகலை. இந்த டேம்பரிங் செய்யப்படுமா இல்லையா என்பதெல்லாம் நிரூபணம் ஆகவில்லை. தற்போது நாம் தொடர்ந்து ஒரு 4-5 வீடியோக்களில் இதை பற்றி ஞானேஸ்வர் குமார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் பேசிய வரைக்கும் ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து பல வீடியோக்களை நாம் பதிவு செய்திருக்கிறோம். இந்த வீடியோக்களை நாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக அதிகார வர்க்கம் பாரதிய ஜனதா தலைமையின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இது ஒன்றுமில்லை. இந்த குற்றச்சாட்டு தேர்தல் கமிஷன் மீது தான் வைக்கப்படுகிறது. அப்ப தேர்தல் கமிஷன் மீது வைக்கப்படுகிற இந்த குற்றச்சாட்டில் பாஜகவின் தலைவர்கள் தேர்தல் கமிஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ஸ்போக்ஸ் பர்சனாக ஏன் மாற வேண்டும்? இது முதலாவது கேள்வி. ரவிசங்கர் பிரசாத், கிரண் ரிஜிஜு மற்றும் பலர், மத்திய அமைச்சர்கள், மூத்த ஆளுமைகள் திரு ராகுல் காந்தி கடுமையாக விமர்சிக்கிறார்கள். வெளிநாட்டு தேசவிரோத சக்திகளோடு அவர்கள் கைகோர்த்திருப்பதாகவும் கூட அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இங்கே தான் உண்மையிலேயே பல கேள்விகளும் எழுகிறது. பாரதிய ஜனதா என்பது ஒரு அரசியல் கட்சி, அவர்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை. ஞானேஸ்வர் குமார் ஒரு அட்டானமஸ் பாடியினுடைய ஒரு தலைவர். ஆனால் ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டை கண்டு பாஜக பதைக்க வேண்டிய தேவையே இல்லையே. அப்படி என்றால் பொது ஊடகத்தில் ஏற்படுகிற ஒரு கேள்வி, இது ஒரு கூட்டுச்சதியா என்ற கேள்வியை பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் எழுப்புகிறார்கள். கர்நாடகத்தில் அதே மாதிரி ஒரே ஒரு தொகுதியில் 1,250,000 வாக்குகள் சம்பந்தம் இல்லாமல் இருந்ததை நாம் பார்த்தோம். திரு ராகுல் காந்தி 16 தொகுதிகளில் வெற்றி பெறுவதை 9 வெற்றி பெற முடிந்தது. மகாராஷ்டிராவில் 1 கோடி வாக்கு, அதே போன்று ஒரிசாவில் பதிவான வாக்குகளை விட 12% அதிகமாக காட்டியது. அதற்கு பின்பு மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அதிக விழுக்காடு போராகி இருந்தது. டிஜிட்டல் விஷயத்தை காட்ட மறுப்பு, வீடியோ பதிவை காட்ட மறுப்பு, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் விடயங்களை கசிய விட மறுப்பு, கேள்விகளுக்கு பதில் இல்லை, நீங்கள் தேச துரோகிகள், இப்படி பேசுவது ஏற்புடையது அல்ல. கனடா, கலிஸ்தான், அமெரிக்கா, யூரோப் நாடுகள், இன்னும் இடதுசாரிகள், நக்சலோடு தொடர்பு கொண்டவர்கள் தான் இவர்கள் என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் தத்தளிப்பதும் மடைமாற்றம் செய்வதும் நிச்சயமாக ஏற்புடையதல்ல. உண்மையில் மாதேஸ்வர் பூராவில் இதை தாண்டி கர்நாடகாவில் பல தொகுதிகளில் 500 ஓட்டுகள், ஒரு சின்ன 200 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி, 300 சதுர அடியில் 48லிருந்து 80 ஓட்டுகள், மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல ஒரு பாருக்கு மேலே, ஒரு சாராய கடைக்கு மேல் இருக்கிற ஒரு அலுவலகத்தில் அதே அட்ரஸில் 500க்கு மேற்பட்ட கள்ள வாக்குகள், ஏராளமாக பிளாட்ஃபார்மில் 0 போட்டு அடையாள அட்டைகள், வாக்காளர்கள் அட்டைகள், இதையெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போ நேற்று பீகாரில் ஒரு தொகுதியில் ஸ்டிங் ஆபரேஷன் நடந்தது. அந்த தொகுதியின் பெயர் ஆமர். இந்த ஆமர் தொகுதியில் 45,000த்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் உயிரோடு இருந்தும் உறவுகளோடு வாழ்ந்தும் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனுடைய வீடியோ பதிவையும் நம்மிடத்தில் இருக்கிறது. பீகாரில் ஆமர் தொகுதியில் 45,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை விட மிகப்பெரிய அநியாயம். இது ஒரு சட்டமன்ற தொகுதியில் தான் நான் சொல்கிறேன், நாடாளுமன்ற தொகுதி அல்ல. தேர்தல் ஆணையம் இந்த ஆமன் தொகுதியில், அதாவது கிஷன்கஞ்ச் என்று சொல்லப்படுகிறது, ஆர்மர் அல்லது ஆமன்,
இந்த கிஷன்கஞ்சி தொகுதியில் இந்த கான்ஸ்டிடியூவன்சியில் தான் 45,000 மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தேர்தல் ஆணையம் பிஜேபி வேலையை பண்ணுகிறதா என்ற கேள்வியில பாரதிய ஜனதாவினர் பங்களாதேசத்திலிருந்து உள்ளே நுழைந்தார்கள், பாகிஸ்தானிலிருந்து உள்ளே நுழைந்தார்கள், ஆப்கனிலிருந்து உள்ளே நுழைந்தார்கள், பர்மாவிலிருந்து ரோஹிங்கியா உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்று அவர்கள் யாரை குறிவைத்தார்களோ அதே முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையாக வாழும் இந்த ஆமர் தொகுதிகளில்தான் இந்த கிஷன்கஞ்ச் மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்தியாவிலே பிறந்தவர்கள், எளிய நிலை மக்கள், தினக்கூலிகள். அவர்களிடத்திலே ஒரு நாள் வருமானம் என்ன என்பதை பத்திரிகையாளர்கள் நேரடியாக சென்று கேட்டால் வெறும் 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய எளிய பின்னணி கொண்ட தினக்கூலி முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் தேர்தல் கமிஷனால் ஆமான் கிஷன்கஞ்ச் தொகுதியில் 45,000 வாக்காளர்கள் முஸ்லிம்கள் ஒரே சட்டமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இது நேற்று தெரிஞ்சிட்டு இப்போ அந்த மக்களை கூப்பிட்டு பேட்டி காண்றாங்க. அந்த பேட்டியில் நீங்கள் இறந்து போயிட்டதாக சொல்கிறீங்களே அப்படின்னு வந்தால் ஏராளமான பெண்கள், ஏன்னு கேட்டால் பெண்கள் வாக்குகளை தான் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அது முஸ்லீம் பெண்கள், வெளியே வர்றது கஷ்டம், எளிமையான மக்கள், படிப்பறிவு இல்லை, இதையெல்லாம் பயன்படுத்தி இல்லை நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா தேச துரோக வழக்கில் உங்களை உள்ளே போட்டுரும் அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் கேமராவுக்கு முன்னால் வந்த 3 பெண்கள் தான் பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியிலும் கூட கேமராவை பார்த்து பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தெரியல. ஒரு மெல்லிய குரலில் அப்படி பேசினாங்க, பேசக்கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஏழை மக்கள் பீகாரில் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழும், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே வாழக்கூடிய அந்த கிஷன்கஞ்ச் ஆமன் தொகுதியில்தான் கிட்டத்தட்ட 45,000 வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். அவர்கள் கையில் அதர் இருக்கிறது, ஓட்டர் ஐடி இருக்கிறது, அவர்களுக்கு பஞ்சாயத்தில் உரிமை இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு பல 100 ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் வாழக்கூடிய எளிய பின்னணி கொண்ட மக்கள் என்பதும் இப்போது வெளியே வந்திருக்கிறது. இதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. அதிகாரிகளிடத்திலே நாங்கள் செல்கின்றோம் ஐயா, கோர்ட்டினுடைய ஆர்டர் வந்திருப்பதை திருப்பி கொடுத்து ஆதரை கொடுத்தாலும் எங்களை அவர்கள் விரட்டி அடிக்கிறார்கள் என்று கூட அவர்கள் சொல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதில் 90% முஸ்லிம்கள் இருப்பதாகவும் கூட நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. அதே போன்று மங்கல்புரா, இங்குதான் இந்த பகுதி, இவற்றில் 2020 எலெக்ஷனில் 3,928 ஓட்டர்கள் பதிவு செய்யப்பட்டார். எல்லாமே இப்போ அக்குவேர ஆணிவரையா வருது. அதில் கிட்டத்தட்ட 12,087 எஸ்சி பிரிவினர்கள், அதாவது 4.1%, முஸ்லிம்கள் 69.8%, 16% ஓட்டுகளை அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். ஏனைய பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகமெல்லாம் இருக்கலாம் என்று நாம் நம்ப தோன்றுகின்றது. ஆக இந்த சூழ்நிலையில் தற்போது 45,000 சட்டமன்ற வாக்காளர்கள் நியமிப்பது பல சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் உயிரோடு இருப்பவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, கோர்ட் ஆர்டராலும் மறுபடியும் இவர்கள் 11 டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும். அதாவது கோர்ட்டு ரொம்ப தெளிவாக சொன்னது, ஆதார் கார்டை கொண்டு போய் நீங்கள் ஓட்டு போட்டால் போதும், ஆதார் கார்டின் மூலமாக உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்ன போதும் அதற்கு இணையாக ஒரு பாஸ்போர்ட்டோ ஒரு தண்ணீர் ரிசிப்டோ இருந்தாலும் நீங்கள் வரிகட்டக்கூடி இருந்தாலும் போதும் என்று சொன்ன பிறகும் கோர்ட்டு உத்தரிக்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா கூட அவர்கள் நடத்தி இந்த 11 இதை தேவை வேண்டும், நீங்கள்லாம் போக அப்படின்னு அதிகாரிகள் மீண்டும் விரட்டுவதாகவும் பல ஏழை முஸ்லீம் பெண்கள் பேச மறுப்பதாகவும் அவர்கள் அச்சப்படுகிறார்கள்.
இந்த நிலையில ஒரு புரளியை கிளப்பியிருக்கிறார்கள். வாக்கு நீங்க போடணும்னு நினைச்சா ரேஷன் கடைகள்ல உங்களுக்கு எல்லாம் கட்டாயிரும். அந்த ஏழைகளுக்கு மாதம் 5 கிலோ அரிசியோ அல்லது கோதுமையோ ஏதோ கிடைக்குது, அது கட்டாயிரும்னு நினைத்து அவர்கள் வெளியே வரவில்லை என்பதையும், அந்த ஆபரேஷன் மூலமாக, ஸ்டிங் ஆபரேஷன் மூலமாக அது இல்லாமல் போனால் தாங்கள் பட்டினியாக ஆக்கிவிடுவோம், 150 ரூபாய் வைத்து என்ன செய்ய முடியும் என்ற நிலையும் சொல்லப்படுகிறது. இதுக்கு இடையில இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சர்ரின் மூலமாக இதில் பெரிய கொடூரம் என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஷர்ரை நடத்தியிருக்கணும், அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாடியே நடத்தியிருக்கணும். 2 மாதம் 3 மாசத்துக்கு முன்பு, இன்னைக்கு செப்டம்பர், நவம்பர், டிசம்பர், எப்படி சாத்தியப்படும்? உண்மையிலேயே தோழர்களே, இது இன்னும் 2 மாசம், செப்டம்பர் முழுமையாக, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அக்டோபர் வரைக்கும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும். அல்லது செப்டம்பர் முழுமையாக கொடுத்தால் மட்டும்தான் எல்லோரும் சரி செய்ய முடியும். இதை தேர்தல் கமிஷன் சொல்லுதோ இல்லையோ, கோர்ட் அதற்கு வழிகாட்ட வேண்டும். கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 40-50 சொல்றாங்க நீக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் இதில் ரொம்ப இதாக இருக்கிறாங்க. 19 தொகுதிகளில் திருமணமான பெண்கள் முழுமையாக நீக்கப்பட்டார்கள். இந்த திருமணமான பெண்கள் கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி 19 தொகுதிகளில் 243ல் 19 தொகுதிகளில் முழுமையாக நீக்கப்பட்டார்கள். இந்த ஆர்டி, அதாவது எஸ்ஆர் சட்டத்தில் இனி உள்ள போனால் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியவில்லை. இது ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 45,000 வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள் என்றால், இன்னும் 242 தொகுதிகளில் எவ்வளவு பேரை நீக்கியிருப்பாங்க, எவ்வளவு பேர் வாக்குகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் அடுத்த செய்திகளோடு, அடுத்தடுத்த செய்தி எங்களுக்கு வர்றதெல்லாம் அப்படியே உங்களுக்கு தர்றோம். இது அரசியல் கட்சிக்கு ஆதரவு இல்லை, இதெல்லாம் ஏன் அவங்க வாக்காளர்களை நீக்கினாங்க என்பது காலத்தின் பதிலாக இருக்கும். இது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்திய தேசிய உரிமைகளுக்கு எதிரானது. அதே சமயம் வெளிநாட்டோர்கள், பங்களாதேசிகள், பாகிஸ்தானியர்கள், ஆப்கானியர்களுக்கெல்லாம் நாம் அனுமதிக்க முடியாது. ரோஹிங்கியாவுடைய அகதிகளையும் இங்கே வாக்களிக்க முடியாது. அது கொடுக்கக்கூடாது. அது தேச விரோத சட்டம். ஆனால் அவர்களை டிஸ்டில் பண்ணி இந்தியாவில் வாழுகிற மக்களை முஸ்லிம்கள் என்ற காரணத்திற்காக நீக்குவது மாபெரும் ஜனநாயக அரசியல் அமைப்பு, இறையாண்மை, சவரினிட்டி எல்லாவற்றுக்கும் எதிரானது என்பதை மட்டும் பதிவு செய்கிறோம். அடுத்த செய்திகளோடு இன்னும் பல தொகுதிகள் ஸ்டிங் ஆபரேஷன் சொல்ல போகிறேன். ஒரு தொகுதியில் 45,000 ஓட்டு, 19 தொகுதிகளில் ஏராளமான முஸ்லீம் பெண்கள் நீக்கப்பட்டார்கள். அவர்கள் கணவன் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்ற காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு அடுத்தடுத்த செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.